ஆச்சரியமா இருக்கு. இன்னும் தூங்கிட்டு இருக்கா? அநேகமா அதிகமா குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எதுவும் சாப்பிட்டுருக்கவும் மாட்டா. சரி, நானே இவளை எழுப்பி விட்டுறேன். வேண்டாம், இவ தூங்குறானா தூங்கட்டும், அவளே எழுந்துருவா. ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவ உன்னதான் லவ் பண்றான். என்ன இவ ரிஷிய கூட ஏமாத்துவா. ஆமா, இவ ரிஷிய கூட ஏமாத்துவா. அன்னைக்கு வந்து அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு எதுவுமே நடக்கல. மலிஷ்கா, அன்னைக்கு நீ எதான பண்ண? நீ வேற மாதிரி உண்மையே காட்டல. அப்பதான் அக்கா ஏமாறுவா. அதோட மாமாவுக்கும் பொய்யதான் காட்டின. இவங்க 2 பேரையும் வலையில சிக்க வச்ச இல்லையா மலிஷ்கா? நிஜமாவே அன்னைக்கு எனக்கும் மலிஷ்காவுக்கு எதுவும் நடக்கலையா? இல்ல ஏதாவது நடந்ததா? ஒருவேளை நடந்திருந்தா எனக்கு ஏன் எதுவும் ஞாபகம் இல்ல. அப்படி நடக்காம இருந்திருந்தா அப்ப மலிஷ்கா எதுக்கு போய் சொல்லணும்? காடு ஏதாவது நடந்ததா இல்லையா? ஹலோ ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பிலேட்டட் ஹோலி. உங்களுக்கு ஹோலி எப்படி போச்சு? என்னோட ஹோலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஓப்ராயோட ஹோலி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஐ அம் ஷூர் உங்க ஹோலியும் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நல்லா இருந்தது. சொல்லுங்க, அந்த ப்ரொபோசல் என்னாச்சு? அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். அவங்க நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க, லக்ஷ்மிய பாக்கிறதுக்காக. உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா நாளைக்கே வந்து அவங்கள பார்க்க சொல்றேனே. ஓகே ஓகே, கண்டிப்பா. சுப காரியத்தை தள்ளி போட வேண்டாம். நீங்க அவங்கள வர சொல்லுங்க, நாங்க தயாரா இருக்கோம். அப்படின்னா நான் நாளைக்கு அவங்கள வர சொல்லிடுறேன். சரியா? அப்ப நாளைக்கு நம்ம பார்க்கலாம். யா, தேங்க்யூ சோ மச். ஓகே, பாய். அப்படின்னா மலிஷ்கா தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கா. ஆனா லக்ஷ்மி பார்த்தேன்னு சொன்னாலே, அப்போ அவ என்ன அப்படி தப்பா பார்த்தா? லக்ஷ்மியும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாளா என்ன? அப்படின்னா உண்மைதான் என்ன? காட், இப்ப நானும் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன். என்ன பண்றது? இதனாலதான் லக்ஷ்மி எனக்கு டிவோர்ஸே கொடுத்தா. மலிஷ்காவுக்கு எனக்கும் ஏதோ நடந்துச்சுன்றதுக்காக என்னால மலிஷ்கா ஏமாறக்கூடாதுன்னு தான் லக்ஷ்மி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா. ஆனா ஒருவேளை இதெல்லாம் மலிஷ்காவோட டிராமாவா இருந்தா அப்ப அநியாயம், பெரிய அநியாயம் லக்ஷ்மிக்கு தான் நடக்கும். நோ நோ வேஸ், லக்ஷ்மிக்கு அநியாயம் நடக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, லக்ஷ்மிக்கு எந்த ஒரு அநியாயமும் நடக்கவே கூடாது. சோனல். ஹாய், வாட்ஸ் அப்? எல்லாம் ஓகே தான். மலிஷ்கா எங்க? மலிஷ்காவா? மலிஷ்கா இங்கதான் இருப்பா. நான் இங்க இருக்கேன்னா அவளும் இங்கதான் இருப்பா. அது சரி, ஆனா அவ ரூம்ல காணுமே. மலிஷ்கா எங்க போனா? ரிஷி, மலிஷ்கா இங்கதான் இருக்கா. ஆனா இங்க தானே. எங்க இருக்கா? எங்க இருக்கா மலிஷ்கா? மலிஷ்கா அது... சோனல், என்ன குழப்பாத. என்னாச்சு ரிஷி? இப்பதான் என் ஞாபகம் வந்ததா? ஏன்னா ஃபுல் டே நீ ஹோலிய லக்ஷ்மி கூட தானே விளையாடுன. வேற யாரும் கணக்கு தெரியல. நீ பேச முடிச்சிட்டியா? நான் பேசலாமா? எனக்கு உன்கிட்ட சில விஷயம் பேசணும் இப்பவே. பேசு, என்ன ஆச்சு? மலிஷ்கா, யூ கைஸ் டாக், நான் வரேன். என்னாச்சு ரிஷி? என்ன விஷயம்? நீ வந்து சோனலையும் ரூமை விட்டு போக சொல்லிட்ட. நீ ஏதாவது தப்பு பண்றியா? எக்ஸ்கியூஸ் மீ, உன்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். அன்னைக்கு நமக்குள்ள என்னமோ நடந்துச்சுல, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம்ல, அது எல்லாமே போய் தானே? என்னது இது? என்கிட்ட இந்த மாதிரி வந்து நீ கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இருக்க. உன்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன் மலிஷ்கா. கேள்விக்கு பதிலா கேள்வியை கேட்காத. கேள்வியை உன்கிட்ட வேற யாரோ கேட்டிருக்காங்க. உன் மைண்ட குழப்பி இங்க அனுப்பியிருக்காங்க. யார் இதை கேட்டதுன்னு It சொல்லு. doesn't matter மலிஷ்கா. கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லு. எனக்கு உண்மை தெரியணும். எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாங்க. It doesn't matter ரிஷி. It does matter. உனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த கேள்வியை கேளுன்னு உன்னை யார் இங்க அனுப்புனது சொல்லு. பேச்ச மாத்தாத மலிஷ்கா. நான் கேள்வி கேட்டேன். முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு. இந்த கேள்வி யார் கேட்டா? நானே தான் கேக்குறேன். அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். நம்ம 2 பேருக்குள்ள நீ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. யார் இந்த கேள்வியை கேக்குறாங்களோ அவங்களுக்கும் இந்த பதில் தெரியும். அவங்களுக்கு எது உண்மைன்னு நல்லாவே தெரியும்.
ஏன்னா லக்ஷ்மி ஒருத்தி தான் அன்னைக்கு சாட்சியா இருந்தா. அவதான் தன்னுடைய கண்ணால எல்லாத்தையும் பார்த்தா. தான் கண்ணால அவ பாத்திருக்கா. அவதான் ஐ விட்னஸா இருந்தா. அவ என்ன சொன்னாலும் நம்புறல, அப்ப இதையும் நம்பு. இதுவும் உண்மையாதான் இருக்கும். நீ தான் அவளை பாராட்டி பேசுவியே. லக்ஷ்மி எப்பவும் உண்மையாதான் பேசுவா. அவ தேவி மாதா. அப்ப இதையும் நீ நம்பு. ஏன் நம்ப மாட்டேங்கிற? ஓ, ஒரு நிமிஷம், ஞாபகம் வந்துருச்சு. ஹோலில நிறைய அவ பேசிட்டால என்ன பத்தி. என்ன கேள்விய கூட அவ கேட்டிருந்தால. என்கிட்ட சொன்னா she told me. எப்படி என்ன சந்தேகப்பட்டா, எப்படி என்கிட்ட கேள்வி கேட்டா, எல்லாத்தையும் சொன்னா. சோ ரிஷி, நீ அவளோட சந்தேகத்தை எடுத்துட்டு வந்து இப்ப ஏன் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? மலிஷ்கா, உன்கிட்ட நான் நேரா கேள்வி கேட்டா அதுக்கான பதிலையே நேரா சொல்லப்பா. என்னுடைய பதில் இதுதான் ரிஷி. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, கவலையே இல்ல. நான் பொய் சொல்றேன்னு நினைச்சா அப்படியே நினைச்சுக்கோ. நான் சதி திட்டம் தீட்டுறேன்னு நினைச்சேன்னா ஆமா அப்படிதான். நான் சதி திட்டம் தீட்டுன. நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் அப்படியே நினைச்சுக்கோ. ஆனா நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அப்ப இதான் உன்னோட நேரான பதிலா? காட். மலிஷ்கா, ஏன் மேல சத்தியம்? அன்னைக்கு நடந்தது அது நிஜமா இல்ல பொய்யா? மலிஷ்கா, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன். இதெல்லாம் கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? மலிஷ்கா, நான் மறுபடியும் சொல்ற, தேவையில்லாம டாபிக்க சேஞ்ச் பண்ணாத. நேரடியா பதில சொல்லு. ஏன்னா நான் யாருக்கும் அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீயா இருந்தாலும் சரி, இல்ல லட்சுமியா இருந்தாலும் சரி. ஒரு நிமிஷம், இப்ப லட்சுமி எங்க நடுவுல வந்தா? அட என்ன நீ? அவ கூட என்ன அநியாயம் நடக்குது? லட்சுமி இதுக்குள்ள கொண்டு வராத. மலிஷ்கா, நான் சொல்றதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை? விஷயத்தை முடி. ஏதாவது நடந்துச்சா இல்லையான்னு சொல்லு. சொல்லு, நடந்ததா இல்ல நடக்கலையா? உனக்கு என்ன ஆச்சு? ஐ லவ் யூ ரிஷி. நான் உன்னை மனசார நேசிக்கிறேன். நீயும் என்ன மனசார நேசிக்கிற. இதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லியாச்சு. நீ என்ன லவ் பண்றதா எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்ட. ரிஷி, லவ் பண்றவங்க இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது. உனக்கு என்ன ஆச்சு? என்ன லவ் பண்றனா? அப்ப கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு. பதில் சொல்லு. உனக்கு என்கிட்ட இருந்து பதில் வேணுமா? ஆமா, பதில் வந்து லக்ஷ்மி உண்மையதான் சொல்றா. ஆமா ரிஷி, லக்ஷ்மி என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. எனக்கு வேற பாங்கு ஊத்தி கொடுத்துட்டாங்களே. நான் என்ன பண்ணானே எனக்கு ஞாபகம் இல்ல. அண்ணே, ஹலோ, உள்ள வரலாமா? அச்சச்சோ, ஆல்ரெடி உள்ள வந்துட்டேன். சரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஹோலி எப்படி இருந்துச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். பட் ஆயுஷ், நான் போதையில இருந்தேனா? நீங்களா? என்ன பேசுறீங்க? போதையில இருந்தேனா என்ன? அண்ணே, நீங்க தப்பான ஆள்கிட்ட கேக்குறீங்க. ஏன்னா எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்ல. ஐ திங்க் நானும் அதே நிலைமை தான் போல இருக்கு. ஐ மீன் 99% போதையில தான் இருந்திருக்கேன். அட கடவுளே, அப்ப என்ன நடந்துச்சுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அண்ணி, நீங்க எழுந்துட்டீங்கல்ல? வாவ், நீங்க குளிச்சிட்டீங்களா? அப்படின்னா யூ ஆர் ஆல் ரைட். ஐம் ஆல் ரைட் தான். பட் கண்டிப்பா ஆல் ரைட் தானே? கண்டிப்பா ஆல் ரைட் தான். அது வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். அதுவும் கொஞ்சம் அதிகமா தூங்கிட்டேன். ஏதோ போதையில தூங்கின மாதிரி இருந்தது. ஏன்னா எழுந்ததும் தலை ரொம்ப வலிச்சது. ஏதாச்சும் நடந்ததா ஹானா? இல்ல, நார்மல் தான். அண்ணி, அது என்ன நார்மல்? லேட் நைட் தூங்குறது நார்மல் தானே? இல்ல 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 ஆனா நீயாச்சும் சொல்ல. ஆயுஷ்க்கு எதுவுமே தெரியல. ஆனா உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். என்ன அண்ணி? நான் ஏதாவது பண்ணனா? அதாவது எனக்கு என்னமோ நான் போதையில இருந்த மாதிரி தோணுது. ரிஷி போதையில என்னெல்லாமோ பண்ணால, அதே மாதிரி நானும் ஏதாவது பண்ணனா? ஆனா என்ன நீ சும்மா நின்னுட்டு இருக்க? சொல்லு. டேய், அண்ணி ஏதாவது பண்ணாங்களா? சொல்லு. ஆனா ப்ளீஸ் சொல்ல. சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. இல்ல 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 நீ என்னமோ மறைக்கிற. நீ சொல்ற விதமே சரியில்லை. நீ போய் சொல்ற. நீ சொல்லு. ஹோலி அப்போ என்ன ஆச்சு? சொல்லு ஹானா ப்ளீஸ். இல்ல அண்ணி, நிஜமா ஒண்ணும் இல்ல நடக்கல. ஹானா, நீ இப்போ உண்மையை சொல்லி ஆகணும். ஏன் மேல சத்தியம். அண்ணி, ஏன் நீங்க இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் பண்றீங்க? அத திருப்பி வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஏய், சரி, திருப்பி வாங்கியாச்சு. நீ சொல்லு. இப்ப நான் உன்கிட்டயா சொன்னேன்? அண்ணி சொல்லு. சரி, நான் சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கிறேன். ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அண்ணிமா, ஆக்சுவலி ஹோலி அன்னைக்கு
நீலமாண்டி ஒபேராய் ஃபேமிலியோட பணம் மானம் கௌரவம் நீலம் ஒபேராய் உங்களுடைய இந்த பணம் மானம் கௌரவம் எல்லாமே பொய். நீலமாண்டி என்ன சொன்னாலும் உடனே நீங்க அந்த தூபத்துல நெய்ய ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. இந்த தரித்திரம் கெட்ட சகுனம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா நீலமாண்டி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அட கடவுளே, நான் எல்லார்கிட்டயும் இப்படி எல்லாம் பேசிருக்கேனா? நீலமாண்டியையும் கரிஷ்மாத்தையும் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கேனா? கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டேன். அண்ணி இப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? நீங்க போதையில இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க ப்ளீஸ். ஒண்ணும் ஆகல. அனிமா ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க அமைதியா இருங்க. நீங்க எந்த தப்பு இல்ல பண்ணல. இல்ல, நான் பண்ணது பெரிய தப்பு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அவங்கள நான் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிருக்கேன். அவங்க வயசுல பெரியவங்க, நான் அவங்கள அவமானப்படுத்திருக்கேன். இல்ல 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 எல்லாரும் என்ன திட்ட போறாங்க. சொல்ல போனா அடிக்க கூட செய்வாங்க. ஆமா, எல்லாரும் என்ன சேர்ந்து திட்ட போறாங்க. இல்ல நீ அப்படிலாம் எதுவும் நடக்கல. நீங்க அமைதியா இருங்க. ஐ நோ அண்ணிமா, உங்களை திட்டுற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல. ரிலாக்ஸ். ஆனா கண்டிப்பா ஒன்ன திட்டி ஆகணும். நீ என்னெல்லாம் பண்ண சொல்லவே அசிங்கமா இருக்கு. நான் என்ன பண்ண? பைக் மாதிரி இங்க அங்கன்னு சுத்திட்டு இருந்த. பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் பைக் மாதிரி சுத்தனா? என்ன பேசுற நீ? பைக் ஓட்டிருப்ப. பைக்கா மாறி இருந்த. இப்படி கத்திட்டே இருந்த, எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருந்த. இதுல எல்லார்கிட்டயும் பெட்ரோல் வேற போட சொன்னேன். சத்தம் வேற. ஐயோ. இமேஜின். நிஜமாவா? கேள்வி வேறயா? நான் என்ன போய் சொல்றேன்னா என்ன? பெட்ரோல் போட்டீங்களா? சும்மா கேட்டேன். அதனாலதான் சொல்றானே, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க தப்பு பண்ணல, யாரும் திட்டவும் மாட்டாங்க. சரி, பை சான்ஸ் எதுவும் நடந்திருந்தாலும் ஆயுஷ் பைக்ல ஏறிக்கோங்க. கிக்கி கிக்கின்னு எங்கயாவது கூட்டிட்டே போயிடுவான். ஷியோர். என்ன வளர்ற? ஆமா நீ கரெக்ட் தான். ஆனா சரியா சொல்றா. எப்படி போன? அண்ணிமா எங்க போகணும்? சொல்லுங்க எங்க போகணும்? சித்தி கிட்ட போலாமா? ஷாலு கிட்ட போலாமா? ஷாலுவ பக்கம் உடனே கிளம்பிடுவியே, ஏன்னா உனக்கே மீட் பண்ணணும்ல. இல்ல அனி ஷாலு என்ன சித்தி வீட்ல தனியாவா இருக்கா? அங்க பாணியும் இருக்கா. ஷாலு பாணியை மீட் பண்ணலாமா? எல்லாரையும் மீட் பண்ணுவோம். ஆமா, நீ உன் பைக்ல ஏறிக்கோங்க. ரொம்ப நல்ல பைக், ரொம்ப நல்லா ஓட்டுவான். சரியா? போதும் போதும் போதும். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு எல்லாமே நல்லாவே புரியுது. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றீங்க. சரி, இப்போ இங்க இருந்து போங்க. நான் நல்லாதான் இருக்கேன். அண்ணி ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் நல்லாதான் இருக்கேன். கொஞ்ச நேரம் என்ன விடுங்க. சரி அண்ணிமா, வா. ரிஷி, லக்ஷ்மி என்ன சொன்னாலும் அது எல்லாம் உண்மை. எல்லாமே. அப்படின்னா அன்னைக்கு லக்ஷ்மி ஹோலியில சொன்னாலே அது உண்மையா? இல்ல அது இல்ல. அதுக்கு முன்னாடி அவ சொன்னால அது உண்மை. நான் ஹோலிய பத்தி பேசவே இல்ல. ஒரு நாள் அவ எல்லாரும் முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னால அதுதான் உண்மை. அவ தன்னுடைய கண்ணால எதை பார்த்தாலும் அது உண்மை. ஹோலில அவ போதையில இருந்த. போதையில யார் வேணா என்ன வேணா பேசலாம், அதை நம்ப கூடாது. அவ தன் கண்ணால பார்த்துட்டு எல்லார்கிட்டயும் சொன்னால அதுதான் உண்மை. ரிஷி, உனக்கு என்ன ஆச்சு? முதல்ல நீ என்ன சொன்னாலும் அதை நம்புவ. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போல நீ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒத்துக்கிட்டல, நீயும் அதை நம்புன. ஆனா இப்போ லக்ஷ்மி போதையில ஏதோ ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டா. நீ அவ பேச்ச நம்புற. அவ பேச்ச நம்பி என்ன சந்தேகப்படுற? அதுவும் என்கிட்ட வந்து இப்படி ஒரு கேள்வியை கேக்குற. என்ன ரிஷி, நீயே கொஞ்சம் யோசி. லக்ஷ்மி இததான் விரும்புறா. நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் அவ ஆசைப்படுறா. நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? போதையில யார் வேணாலும் உளரலாம். அவ மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த அவ அன்னைக்கே வெளியில சொல்லிட்டால. நான் மறுபடியும் சொல்றேன் ரிஷி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது அவளுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அவ ஒரு திருட்டு பொண்ணு. நீ அவ பேச்ச நம்புற. சுயநலத்துக்காக மக்கள் குருடாயிடுறாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. இப்ப அதுதான் அவ பண்ணிட்டு இருக்கா. போதையில பேசனா. ஆனா அன்னைக்கு நடந்த விஷயத்த நடக்கவே இல்லைன்னு எல்லார் மண்டையிலையும் அத அப்படியே ஏத்திட்டா. அது காரணமா நீ என்ன சந்தேகப்படுற?
ஆனாலும் உனக்கு அவ பேச்சுல நம்பிக்கை இருந்தா நீ இன்னொரு விஷயத்தையும் நம்பி ஆகணும். லக்ஷ்மி தான் அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு விட்னஸ். அவ தான் அன்னைக்கு எல்லாத்தையும் கண்ணால பார்த்தா, எல்லாத்தையும் தன் கண்ணால பார்த்துட்டு எல்லார்கிட்டயும் வந்து சொன்னா. இப்ப நீயே சொல்லு ரிஷி, யார் பேச்ச நீ நம்ப போற? அன்னைக்கு சொன்னதையா இல்ல இன்னைக்கு அவ சொன்னதையா? அன்னைக்கு தெளிவா பேசினா, இன்னைக்கு போதையில பேசியிருக்கா. நீயே டிசைட் பண்ணு. இன் கேஸ் இவ்வளவு நடந்தோம் உனக்கு நம்பிக்கை வரலன்னா, அதாவது நான் தான் போய் பேசியிருப்பேன்னு உனக்கு தோணுச்சுன்னா அப்படியே இருக்கட்டும். ஆனா இப்போவாவது சில உண்மைகளை நீ புரிஞ்சுக்கோ. லக்ஷ்மியோட உண்மையான ரூபம் இதுதான். அவ சரியான திருட்டு பொண்ணு. அவ எல்லா திருட்டுத்தனத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீ அவளை நம்புற. இந்த ஆதாரம் போதாதா? ரிஷி, லுக் என்ன பாரு. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நீ இவ்ளோ குழப்பத்துல இருக்க? உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லு. நீ என்னத்த விரும்புறேங்கிறத சொல்லு. உனக்கு நான் தப்பா தெரியறேன்னா தெரியட்டும். நீ என்ன தப்பா தான் பாக்குறேன்னா பாரு. ஏன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ ரொம்ப சுயநலவாதியா இருந்து உன்னை பத்தி மட்டும் யோசிக்கணும்னா யோசி. எனக்கு என்ன? எனக்கு உன்னோட மெமரிஸை போதும். தட்ஸ் இனஃப். உன்னோட நினைவுகளோட நான் வாழ்ந்துருவேன். அதே நேரம் என்னால வாழ முடியலன்னா உயிரை விட்டுடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா மலிஷ்கா? எப்பவும் சாகரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. வாய மூடு. மறுபடியும் இந்த மாதிரி எப்பவும் பேசாத. ரிஷி நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க. நான் என்ன செய்ய? நான் என்ன பண்ண? நீ என்ன சந்தேகப்படுறிய? அதுவும் போயும் இந்த விஷயத்துக்கா? இந்த விஷயத்துல எப்பவும் ஒரு பொண்ணு போய் சொல்ல மாட்டா ரிஷி. ஒரு பொண்ணு எதுக்காக இவ்ளோ மட்டமா போக போறா? தன்னையே எதுக்காக கீழே இறக்கிக்க போறா சொல்லு. அதோட நீ என்ன சந்தேகப்படுறியா? கொஞ்சம் என்ன பாரு. நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு தோணுதா? நான் இந்த அளவுக்கு போவேன்னு உனக்கு தோணுதா? நான் இவ்ளோ மட்டமா நடந்துப்பேனா? பேசு. இதுதான் என்னுடைய லெவலா? மலிஷ்கா, அப்படி எதுவும் இல்லை. ஐம் ரியலி சாரி. நான் சொன்னதை தப்பா எடுத்துக்காத. ஐம் ரியலி சாரி. நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. ஐம் வெரி சாரி. மலிஷ்கா, ஷாலு, எனக்கு அக்காவை நினைச்சா கவலையா இருக்கு. நீலம் ஆண்டி கரிஷ்மா ஆண்டிய பத்தி என்னென்னமோ சொல்லிட்டா. அவங்க அவளை எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல? இல்ல பாணி, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கா போதையில இருந்தா. அவ என்ன பேசினான்னு அவளுக்கே தெரியாது. நீ கவலைப்படாத. அக்காவை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஷாலு, உனக்கு நீலம் ஆண்டி கரிஷ்மா ஆண்டிய பத்தி தெரியும் இல்ல? அவங்க எந்த காரணமும் இல்லாம சும்மா அக்காவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு உண்மையிலேயே இவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? போதையில அக்காவும் நிறைய பேசி தொலைச்சிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாணி, போதும் நிறுத்து. உண்மையை சொல்ல போனா எனக்கும் பயமா இருக்கு. அக்காவை நினைச்சா டென்ஷனா இருக்கு. நீ பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு தைரியத்தை தரேனே தவிர எனக்கும் பயமா தான் இருக்கு. எனக்கும் பயமா இருக்குல்ல? ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் நடுவுல என்ன நடந்திருக்கும்? லக்ஷ்மி விஷயத்துல ரிஷிக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. இல்ல, குவைட் பாசிபிள். முதல்ல எல்லாத்தையும் சமாளிக்கணும். ப்ளீஸ் காட், ப்ளீஸ் மலிஷ்கா, எல்லாத்தையும் சமாளிச்சிடு. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம மொத்த கேமும் ஓவர் ஆயிடும். அகானா, லக்ஷ்மி எங்க? இன்னும் எழுந்திருக்கலையா அவ? இல்ல பாட்டி, அண்ணி எப்போ எழுந்திரிச்சிட்டாங்க. இதோ இப்போ வந்துருவாங்க. ஆனா என்ன இது அண்ணி அண்ணின்னு? லக்ஷ்மி எப்பவுமே உனக்கு அண்ணி ஆக மாட்டா, புரிஞ்சுதா? ஆயுஷ்க்கு புரிய வச்சு ஓஞ்சு போயிட்ட. இப்ப நீயுமா? அதோட மாம், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஏன் லக்ஷ்மி இன்னும் நீங்க பாராட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட எப்பவாவது கேட்டேனா? ஏன் உன் உடம்புல இவ்வளவு விஷம் ஓடுதுன்னு நான் கேட்டேனா? அப்ப கேட்டுக்கோங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. ஐ ஹேட் லக்ஷ்மி. எனக்கு லக்ஷ்மி பிடிக்காது. ஏன்னா அவ ஒரு திருட்டு பொண்ணு. அவ ஒரு பொய்க்காரி. அதோட தரித்திரம் பிடிச்சவ. இது எல்லாமே உன் மூளையில இருக்கிற குப்பை. மாம், போதும் அடங்கு. சும்மா எதுக்கு ஆர்கியூ பண்ணி எல்லாரோட மூளையும் கெடுத்துட்டு இருக்க? ஓ ரியலி மாம்? லக்ஷ்மி அங்க அவ்வளவு பெரிய டிராமா பண்ணா, இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணா, ஆனா அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நான் பேசுறேன், அது உங்களுக்கு கெடுதலா இருக்கு. கரிஷ்மா, ஏன் பேச்ச வளர்க்குற? நடந்தது என்னவோ நடந்துருச்சு, அதை விட்டு தள்ளு. பண்ணவ இன்னும் இந்த வீட்ல தானே இருக்கா.
இதோ லக்ஷ்மியே வந்துட்டா. லக்ஷ்மி வா 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 வா. இப்ப நீலம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா. இன்ஃபேக்ட் நாங்க எல்லாருமே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எல்லாருமே சொன்னாங்க நீ இல்லாம வீடே விரிச்சோடி போச்சுன்னு. கரெக்ட் மாமா. அண்ணி வந்ததுமே வீட்ல எல்லார் கூடயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நீங்க இல்லனா எல்லாமே வேஸ்ட் தான். ரியலி? ஏன் உனக்கு சந்தேகமா? பதில் சொல்லவா? சொல்லு. ஆயுஷ் விட்டு தொலைய. பதில் என்னவா இருக்குன்னு உனக்கே தெரியும். So let it be. ஒருத்தரோட மனம் எண்ணம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வார்த்தைகள் வெளிவரும். கேட்டிருக்கல்ல? யாருக்காவது புரியலன்னா சிம்பிளான வார்த்தையில புரிய வைக்கிறேன். யார் மனசுல என்ன இருக்கோ அந்த எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாம் தெரியும். ஓ, அதாவது பாட்டி லக்ஷ்மி ரொம்ப கெட்டவ, அவ தர்தரம் புடிச்சவன்னு சொன்னா எங்களோட மனசு ரொம்ப குப்பையா? இத பாருடா, என்ன நீ ஆராய்ச்சி பண்ணாத. உன் மனசாட்சியவே கேட்டு பாரு, அது ரொம்ப கரெக்டா பதில் சொல்லும். அதோட லக்ஷ்மி எப்படிப்பட்டவன்னு உன் மனசாட்சி உனக்கு பதில் சொல்லும்.